மல்லி சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ மல்லி விஜய்கிட்ட சண்டை போட்டுட்டு இதுதான் சரியான வாய்ப்பு, விஜயோட பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மல்லி பேக்லாம் தூக்கிட்டு வந்து கோயிலில் உட்காந்து பயங்கரமாக அழுத்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது ஒன்று மட்டும்தான், வெண்பாவுக்கு அம்மாவா, விஜய்க்கு மனைவியா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லையே வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கும்போது என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு எனக்கு நிரூபித்து காட்டிட்டேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் எதுக்குமே ஆசைப்பட போகிறது கிடையாது. நான் உயிரோடு இருக்கணுமா இல்லை சாகணுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கே பிடிக்கலை. என்னை ஒரு வழியாக நீயாவே கொன்னுடு, என் உயிரை எடுத்துக்கோ, நான் எதுக்கு வாழணும், எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் எதுக்குமே ஆசைப்படாமல் நான் ஒரு மரம் மாதிரி வாழ்கிறதுக்கு நான் ஏன் வாழணும், தனிமையில் வாழ்கிறதுக்கு சாகிறது எவ்வளோ மேல், என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க மல்லி. சாமி முன்னாடி உட்காந்து மல்லி அழுதுகிட்டே அப்படியே பக்கத்தில் இருக்க தூணில் சாஞ்சிக்கிட்டு, என்னை ஏன் படித்த, என்னை ஏன் இப்படி துரதிருஷ்டமாக படித்து என்னை ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிற அப்படி மல்லி வேடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே இங்கே விஜய் வெண்பா 2 பேரும் சோஃபாவில் படுத்து தூங்கியிருக்காங்க. ஏன்னா மல்லி கண்டிப்பாக காலைல வந்துடுவா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்ததும் மல்லி வரவே இல்லை. அதை பார்த்ததும் விஜய்க்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. மல்லி அப்படி எங்கே போயிருப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மல்லி ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதை பார்த்ததும் இங்கே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. உடனே விஜய் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு விஜய் கிளம்புறாங்க. வெண்பா உடனே டாடா நானும் வரேன்டாடா, என்னால் தானே மல்லிமா கோச்சிட்டு போனாங்க, நான் வந்தால் கண்டிப்பாக மல்லிமாட பேசி மல்லிமா திரும்ப அடிச்சுருந்துடாடா, நான் வரேன்டாடா அவங்க கூட அப்படின்னு சொல்லி வெண்பாவும் விஜயும் பைக் எடுத்து சுற்றுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க அண்ணன் வீடு எல்லோரும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் மல்லி கிடைக்கவே இல்லை. அப்போ தான் அண்ணன் பண்ணி கால் பண்ணுறாங்க. என்ன தம்பி மல்லி பார்த்தீங்களா? இல்லத்த, நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் மல்லி எங்கேயுமே காணத்த அப்படிங்கும்போது நம்ம அண்ணன் பண்ணி, தம்பி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க அத்தை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் தம்பி, அந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவள் ஃபோன் வந்து மல்லிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. மல்லி எடுத்துகிட்டு போய் தனியாக பேசினா, ஆனால் என்ன பேசினா எது பேசினான்னு தெரில. அதுக்கப்புறம் மல்லி ராஜியை பார்க்க அவன் வீட்டுக்கும் போயிருக்கா. அன்றைக்கி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மல்லி இங்கே யார்ட்டும் சரியாக பேசவே இல்லை, ஒரு மாதிரி சிடுசுன்னே இருந்தா. எனக்கு என்னமோ அந்த ராஜி தான் மல்லி மனசை ஏதாவது கெடுத்துருப்பாளோ, ஏதாவது சொல்லி பயமுறுத்தி மிரட்டியிருப்பாளோன்னு தோணுது தம்பி. என்னது சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் தம்பி, ஏன் தென்ட்ட முன்னாடி சொல்லலை? முன்னாடி சொல்லியிருந்தேன்னா அந்த ராஜேஸ்வரியை நான் உண்டுன்னு ஆக்கியிருப்பால. தெரியும் தம்பி, அதனால தான் சொல்லலை. ஏற்கனவே ராஜ்யாவில் நீங்கள் நிம்மதி கேட்டு அழுந்துட்டுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் இலக்க விடலாம் இழந்துட்டீங்க. திரும்பவும் இந்த ராஜ்யாவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி நேராக ராஜி வீட்டுக்கு போகிறாங்க. ஏய் ராஜேஸ்வரி வெளியே வாமால அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ரஞ்சிதா வெளியே வராங்க. என்ன மாமா எதுக்கு இப்படி வந்து கத்திட்டுருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ராஜியம்மா குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு? மல்லி 2 நாளைக்கு நீங்கள் வந்தாளா? ஆமாம் வந்தா. எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தானே அவளை தான் போய் கேட்கணும். எங்கள்கிட்ட வந்தா, சும்மா பேசினா, போயிட்டா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன ஆச்சா, என்ன பண்ணீங்க என் மல்லியை சொல்லுங்கள். என் மல்லி என்கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டா. அவள் அப்போல்லாம் போகக்கூடிய ஆளே கிடையாது. அவள் என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அதுலேருந்து சரியில்லை, எல்லாட்டையும் ஒரு மாதிரி சிறுசுன்னு பேசுகிறா. அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான், ஏதோ பண்ணியிருக்கீங்க மல்லியை, சொல்லி என்ன பண்ண அப்படின்னு நம்ம ரஞ்சிதா கழுத்தை பிடிச்சி நிற்காரு நம்ம விஜய். மாமா விடுங்க மாமா, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒன்றுமே பண்ணல. மல்லி கோச்சிட்டு போனோன்னா அது அவளோட தப்பு, அதை போய் அவள்கிட்ட கேளுங்க, ஏன் கோச்சிட்டு போனேன் என்னாச்சுன்னு. அதை விட்டுட்டு ஏன் கழுத்து வந்து பிடிக்கிறீங்க, விடுங்க மாமா அப்படின்னு சொல்ல விஜய் விடவே இல்லை. ராஜ் உடனே, டேய் கையேற முறை பொம்மல்கிட்ட வந்து வீரத்தை காட்டுறேன், நீ ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று டக்குன்னு கையெடுக்கிறாரு. என்ன அப்படி பார்க்குற? ஆமாண்டா, மல்லி இங்கே வந்தாதான், வந்து என்கிட்ட பேசினாதான், நான் தான் சொன்னேன் விஜய் விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொன்னேன். அவளும் ஒன்று விஜய் விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு ஏடா இப்போது? அதுக்கு மல்லிக்கு உன் மேலே உண்மையான பாசம் இல்லை, அதான் உன்னை விட்டு போன்னு சொன்னது போயிட்டா. ஏன் போனா? அப்போ நான் உண்மையை நடந்துக்கலையா? நான் அப்போ மனுஷனே இல்லையா? நான் ஒரு ஆம்பளை இல்லையான்னு நீ போய் மல்லியை பார்த்து கேள்டா. அதை விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்க, ராஜேஸ்வரி இங்கே பாரு, என் வாழ்க்கையை நீ ரொம்ப விளையாண்டுட்ருக்க, வேணாம், எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்குது, எனக்கும் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மேலே மீறி போனால் அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? உன்னால் ஒரு பொண்டாட்டியை கூட ஒழுங்காக வச்சு வாழ துப்பு இல்லை. பொண்டாட்டியை கொண்டுட்ட, 2வது வந்தவளை வீட்டோடு துரத்திட்ட, இல்லை அவளையும் உன் கூட வாழ முடியாதுன்னு கிளம்பி போயிட்டா. இப்படி ஒரு பொம்பளையை ஒழுங்காக வச்சு வாழ துப்பு இல்லை, நீலாம் இங்கே வந்து பேசல வந்துட்டியா, வெளியே போட போல அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜேஸ்வரி மல்லியை என்ன பண்ண சொல்லு, என்ன சொல்லி அவன் மனசை கெடுத்த சொல்லுடி அப்படின்னு கேட்க, டேய் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஆமாண்டா, நான் தான் மல்லிட்டு சொன்னேன்,
நீ விஜய் கூட இருந்தானா விஜய் சும்மா விட மாட்டேன், அடுத்தடுத்து அவனை பழி வாங்கிட்டே இருப்பேன். நீ வந்து அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டனா அவனை போனா பண்ணி விட்டுறேன்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கிளம்பிட்டா. இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன பாவம் பண்ணனா என்கிட்ட கேட்காத, உண்மையை சொல்லிட்டேன். அவன் வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டா, எங்கேயாவது கோயில் குளத்தில் கடுப்பா போய் தெரிவிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜி. உடனே விஜய் மனசு வந்து போய் வெளியே வராரு. என்ன பண்ணாலும் யோசிக்கிறாரு. அப்போ வெண்பா பார்த்து, வெண்பா நேற்று நைட்டு எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படி கேட்கவும் வெண்பான்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் கிளம்பி அந்த கோயிலுக்கு போகிறாரு. பார்த்தா ராஜி சொன்ன மாதிரி அந்த கோயிலில் தான் மல்லி படுத்திருக்காங்க. மல்லியை பார்த்து விஜய் சந்தோஷப்படுறாரு. ஓடி போய் மல்லி மல்லி ஏஞ்சல் மல்லி, ஏன் மல்லி விட்டு இங்கே வந்து படுத்திருக்க, அந்த ராஜி சொன்னா தானே என்னை விட்டு பிரிஞ்சு வந்த, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு மல்லி, அவளாம் ஒரு ஆளா மல்லி, அவள் சொன்ன என்னை விட்டு பிரிஞ்சு போடுவியா, ஏன் மல்லி இப்படி பண்ணுற ஏஞ்சல் மல்லி அப்படின்னு சொல்ல, இல்லை விஜய் நான் ராஜி சொல்லலாம் வரல, எனக்கு அவங்க கூட வாழ பிடிக்கல அதான் வந்துட்டேன், இந்த தயவுசெய்து விட்டுருங்க, இனிமேல் எனக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே இல்லை, நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் மல்லி, இங்கே அப்புறம் மல்லி தேவையில்ல பிரச்சனை பண்ணாத ஏஞ்சல் மல்லி அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் அப்படின்னு சொல்லி மல்லி ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்ச மல்லி திடீர்னு தலை சுற்றுதுன்னு சொல்லி அப்படியே மயங்கிறாங்க. டக்குனு விஜய் பிடிச்சிடாரு. மல்லி மெல்ல எழுப்புறாங்க. மல்லி ஏஞ்சிருக்கவே இல்லை. விஜய்க்கு என்ன பண்ணு தெரில. உடனே வெண்பா ஆரம்பிச்சிடறாங்க. ஆரம்பிக்கவும் இங்கே மல்லி மயங்கவும் பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது. உடனே மல்லியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் மல்லி நைட் சாப்பிட்ருக்க மாட்டா, அதனால மயங்கிருப்பா அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போனோம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லை மேடம் நைட்டு சின்னதாக பிரச்சனை, அதனால சரி சாப்பிட்ருக்க மாட்டா அதான் அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் அப்படிலாம் இல்லை, அவங்க இப்போ கர்வமாக இருக்காங்க, இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது, அவங்க மனசு நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைய சாப்பிட்ணும், அப்போ தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விஜய் ஷாக் ஆகி, என்ன டாக்டர் சொல்கிறீங்க உண்மையாவா, ஆமாம் சார் ஏன் தெரியாது உங்களுக்கு, இல்லை மேடம் எனக்கு தெரியாது மேடம் சொல்லவும், இல்லை சார் உங்கள் மனைவி வயிற்றில் இப்போது 2 மாத கரு வளருது அப்படின்னு சொல்லவும் விஜய் சந்தோஷப்படுறாரு. உடனே உள்ளே போகிறாங்க. மல்லிக்கே தெரியல. மல்லி உடனே என்னாச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன் விஜய் எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மல்லி நீ இப்போ கர்வமாக இருக்க, எழுந்திருக்க சென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் சொல்கிறீங்க உண்மையாவா, ஆமாம் மல்லி நீ இப்போ கர்வமாக இருக்க, ஏன் மல்லி அந்த ராஜு தான் புத்தி கெட்டு போய் என்னை விட்டு பிரிஞ்சு போன்னு சொன்னால் நீ போயிடுவியா, பாத்தியா அந்த கடவுளை நீ என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனால தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு வான்னு முடிவு பண்ணுற நேரத்தில் உன் வயிற்றில் என்னுடைய குழந்தை வளருதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க, இனிமே உன்னை என்னை விட்டு பிரிக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. விஜய் உண்மையாக சொல்கிறீங்க, ஆமாம் மல்லி இங்கே போகிற மல்லி திரும்ப சொல்கிறேன், அந்த ராஜி இல்லை அந்த கடவுளே வந்து என்னை விட்டு நீ விலைக்கு போயிடு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாது மல்லி, நீ என் கூட இருக்க வேண்டாம் மல்லி, எனக்கு நிம்மதி, நீ என்னை விட்டு போயிட்டா நான் நிம்மதியாக இருப்பேனா, யாருமே உனக்கு சொன்னா அப்படி நீ என்னை விட்டு போயிட்டா நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு என் கூட எனக்கு பிடிச்ச அதிர்ஷ்ட தேவதையை நீ தான் மல்லி, அப்படிப்பட்ட தேவதை என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். வெண்பா உடனே ஆமாம் மல்லிமா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க மல்லிமா, நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும்தான் நானும் நிம்மதியாக இருப்பேன், டாடும் நிம்மதியாக இருப்பார், நீங்கள் என் அம்மா மல்லிமா, அப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லாமல் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், என்னை மன்னிச்சிருக்க மல்லிமா அப்படின்னு வெண்பாவும் அழுகுறாங்க. விஜயும் என்னை மன்னிச்சிரு மல்லி நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு விஜயும் மல்லி கையை பிடிச்சி அழுகுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ண தெரியாமல் அப்படியே 2 பேரும் அரவணைச்சு அவங்களும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம மல்லி.